குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்குமோ, ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலகம் இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு அஷ்டம குருவாக வந்துட்டார் குரு பகவான். களத்திர குருவாக இருந்தவர் 7ஆம் இடத்துல கரத்திரஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்துட்டார். 8ஆம் இடத்துல அமர்ந்ததுனால என்ன மாதிரி விஷயங்கள், அமர்ந்ததுனால பலன் கிடைக்கும், ஸ்தான பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர். அதனால் அவரால் ஒரு பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு துலாம் ராசிக்கு நடந்துடாது. அதே போல் ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருப்பதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வந்து 8ல் அமர்ந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தான் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா குருமார்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள்,
மகான்கள் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களோட சந்திப்புகளில் அவங்கள அவமதிக்கிறது மாதிரி நடந்துக்கக்கூடாது. அவங்களோட ஆசீர்வாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது எதிர்பாராத விதமாக பண சேர்க்கை ஏற்படும், பொருள் சேர்க்கை ஏற்படும், சொத்து பத்துக்கள் சேரும், சொந்த பந்தங்களால் ஆதாயம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் புதையல் மாதிரி பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் வெற்றி ஏற்படும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெற்றி ஏற்படும், நிலத்தில் வெற்றி ஏற்படும். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும். முதலீட்டு மூலமாக பெரும் லாபம் சம்பாதிப்பீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். குருவோட பார்வை பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன முயற்சி எடுங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க. நினச்ச மாதிரி நினச்ச கம்பெனியில் போய் சேருவீங்க. அந்த நினச்ச துறையில் வேலை கிடைக்கும், நினைச்ச சம்பளத்தில் வேலை அமையும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் துலாம் ராசினியர்களுக்கு அமையும். குடும்ப அன்னோனியம் அதிகரிக்கும், கணவன் மனைவி அன்னோனியம் அதிகரிக்கும். மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது சிறு சிறு செலவுகள் அப்பப்போ வந்து போகும். குரு பார்க்கறதுனால அந்த மருத்துவமனை செலவுகள் குறைந்த அளவில் இருக்கும், பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்கான வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும். நிறைய லெவலில் நிறைய வகையில் பல வழிகளில் வருமானம் வரும். மனைவியால் வருமானம் வரும், மனைவி வழியில் வருமானம் வரும். மனைவி உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் வருமானம் ஈட்டுவாங்க. குடும்பம் பார்த்திங்கன்னா செழிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே நேரத்தில் சுப நிகழ்வுகள் நிறைய செய்வீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, சேமிப்புகளை அதிகப்படுத்துவீங்க. அதே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் ஒரு பணப்புழக்கம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய பணமும் வேறொருத்தரோட பணமும் இல்லை, உங்கள் கையில் அந்த பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு அருமையான பணம் புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் குரு பயிற்சியால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க. காதலர்கள் பிரிந்தவர்கள் இந்த காலத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புது காதல் ஏற்படும். அதே போல் தாய் தந்தையை பிரிஞ்சு இருந்தவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு அருப்பப்பட்டு தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல பார்க்கும்போது தாயோட சொத்து பத்துகள் கிடைக்கும், தாய் அன்பு கிடைக்கும். நீண்ட தூரத்தில் பிரிஞ்சு இருந்தவங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சகோதரி திருமணம் நடத்தி வைப்பீங்க சகோதரிக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக, சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், வருமானம் வரக்கூடிய காலகட்டமாகவும், திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் என்பது இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆமாம், குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதும் நிச்சயமாக உண்டு. வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஆமாம், துலாம் ராசினியர்கள் கும்பகோணத்தில் இருக்க குரு பகவானை வழிபடுறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செஞ்சு அன்றைய தினமே மூத்தவர்களுக்கு, வயது மூத்தவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது, ஆடை தானம் வழங்குறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை. அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயமாக துலாம் ராசிக்கு இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தையும்
சந்தோஷமாக மங்கள நிகழ்வுகளோடு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பயிற்சி அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட ராசி பிறப்பு லக்கணம் என்ன, ராசி என்ன, குரு பகவான் எப்படி இருக்கிறார், உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். முழுமையான ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பலாபலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேயில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட முழு ஜாதகம் கணிச்சு தெளிவான பலன்களை எடுத்துக்கிட்டு இந்த வருடத்திற்கு நீங்கள் என்ன விதமான முயற்சிகள் எடுக்கலாம், எது உங்களுக்கு வெற்றியடையும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.